வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமி. ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைக்கி ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதே மாதிரி ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமிக்கு மிகப்பெரிய விசேஷமான ஒரு நாளுங்க. சிவபெருமானுக்கு இன்றைக்கி அன்னாபிஷேகம் நடக்கிற ஒரு நாள். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவன் ஆலயங்களில் இன்றைக்கி போய் நீங்கள் தரிசனம் பார்க்குறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்குங்க. நம்ம நடைமுறையில் ஒரு வார்த்தை உண்டுங்க, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு உட்காந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம எங்கேயாவது ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போயிட்டு ஒரு 2-3 நாள் வரலன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை நம்மளே கூட யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பச்சரிசினால் அவருக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வடித்து அதை அபிஷேகம் நடத்துவாங்க. அதை நம்ம தரிசனம் பார்க்கும்போது கோடி லிங்கம் தரிசனம் பார்த்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குங்க. அந்த ஒவ்வொரு பருக்கும் நமக்கு கோடி லிங்கத்துக்கு சமங்க. அதெல்லாம் இதுக்கான அர்த்தம் தாங்க அது. சோறு கண்ட இடம் சொர்க்கம். அந்த அன்னாபிஷேகத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் இடம் நிச்சயம் அப்படின்றதாங்க அர்த்தம். ஏன்னா வாழ்நாளில் ஒருத்தர் கோடி லிங்க தரிசனம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கேள்விக்குறி தானே. அப்போ இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்குற நம்ம கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு இடம் இருக்குதுன்னு அர்த்தங்க. அதுக்கு உணவே பிரம்மம் இல்லைங்களா? அதாவது உணவு தான் நமக்கு தெய்வம் அப்படின்னே சொல்லுவாங்க. உணவு கொடுக்குற, அப்பேற்பட்ட உணவு கொடுக்குற, அதாவது புல் பூண்டு பூச்சி எல்லா உயிருக்கும் உணவு கொடுக்குற ஒரு இறைவனுக்கு இன்றைக்கி அமுது படைக்கும் ஒரு விழா தாங்க இந்த ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னாபிஷேகம். எல்லா உயிர்களுக்கும் பார்த்திங்களா படி இழப்பவர் இறைவன் என்பதை அதோட அர்த்தம். அப்படின்றதுனால தான் எல்லா உயிர்களுக்கும் இந்த நாள் உணவு போய் சேரணும்னு சொல்லிட்டு இந்த அபிஷேகம் நடந்த உணவை பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் கரைப்பாங்க. அது ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மீன்கள் மற்றபடி அங்கே ஜீவராசிகள் இருக்கும் இல்லைங்களா நீர்நிலையில், அவங்க சாப்பிட்டோன்னு அதுக்கப்புறம் அவருக்கு படைச்ச உணவை பறவைகள் காக்கா குருவி எல்லாருக்குமே உணவு அளிப்பாங்க. இது எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தா உணவை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? உணவு தான் பிரம்மம், உணவு தான் தெய்வம் நமக்கு. நான் நிறைய பேர் நானே கூட பார்த்துருக்குறேன். ஹோட்டல்லலாம் கூட போனாங்கலாம் 10ம் 10 வாங்கி அப்படி இப்படி வச்சுட்டு வருவாங்க. ஆனால் இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்துட்டு செய்யுங்க. உணவை நம்ம எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை உணர்த்துறது தாங்க நமக்கு இந்த அன்னாபிஷேக திருநாள். எல்லாரும் உங்களுக்கு நேரம் இருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் ஆலயத்தில் போய் அன்னாபிஷேகம் பாருங்கள்.